என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், இவ்வளவு முயற்சி செய்தோம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை முடியலையா அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்காகத்தான். ரோமர் 8:37 வாசிக்கும்போது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். உண்மையை சொல்லணும்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் நாம் மட்டும்தான் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு. யோசேப்புக்கு போராட்டம் இருந்தது, தாவீதுக்கு போராட்டம் இருந்தது, யோபுவுக்கு போராட்டம் இருந்தது. ஆனா அவர்களை வெற்றியாளராய் மாற்றியது என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக இருந்த பிரச்சனையை மட்டும் பார்க்கல, தேவனை நம்பினார்கள். பல நேரங்களில் நாம் போராட்டத்தை பார்த்து பயப்படுகிறோம். ஆனா நீங்க ஒன்ன நினைவில் வைக்கணும், உங்க வாழ்க்கையில கடந்து வந்த போராட்டம் உங்களை உடைக்க அல்ல, அது உன்னை பலப்படுத்த வந்திருக்கிறது. ஒரு தங்கம் நெருப்பில் சுத்திகரிக்கப்படுகிறது போல விசுவாசமோ சோதனைகளினாலே அது வளருகிறது. நீ இப்போ கடினமான ஒரு கஷ்டத்துல இருக்கலாம். ஆனா நான் சொல்லுவேன், கைவிடாத, உன் ஜெபத்தை நிறுத்தாத, தேவனை நம்புவதை விட்டு விடாத. அநேக பேர் போராட்டத்துல விசுவாசத்தை கைவிட்டுருந்தாங்க, ஜெபத்தை விட்டுருந்தாங்க, தேவனை நம்புவதை நிறுத்தி விடுகிறார்கள். நான் சொல்லுவேன், இன்றைக்கு நீங்க சந்திக்கிற போராட்டம் நாளைக்கு உங்களுக்கு ஜெயமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ள முடியும். இந்த போராட்டத்தில் உங்களை கைவிடாம உங்களை நேசிக்கிறார்ல, அவரால் உன்னைய விடுதலையாக்க முடியும். அவரால் இந்த போராட்டத்திலிருந்து உனக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும்.